புதியம்புத்தூர் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக இந்த வருஷம் வந்து மைசூருக்கு சுற்றுலா வந்திருக்கோம். எங்கள் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட 320லேருந்து 340 பேர் வந்திருக்கோம், சின்ன பிள்ளைகளெல்லாம் சேர்த்து. இதுக்கு சிறப்பாக வழி நடத்துகிறவர் வந்து எங்கள் தலைவர் கே பொன்ராஜ், செயலாளர் பால்ராஜ் அவர்கள், பொருளாளர் ரத்னசாமி அண்ணாச்சி, அதுபோக எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள், இணைச் செயலாளர், முன்னாள் பொருளாளர், தற்போது துணைத் தலைவர், இவங்க எல்லாருமே எங்களுக்கு முழு சப்போர்ட்டு. அதுபோக இந்த மைசூரில் அண்ணன், இந்த அண்ணன் தான் எல்லா ஏற்பாடும். அன்னைக்கு ராசப்பாங்கிறவங்க மிக சிறப்பான ஏற்பாடாக பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து செக் பண்ண வரும்போதும் சரி, இன்றைக்கி வந்து சுற்றுலாவுக்கு ரூமில் இருந்து எல்லா வழிகாட்டுதலுக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு. அதுபோக எங்கள் உறுப்பினர் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபேமிலி தான், சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்தாங்க. முழு ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக இந்த சுற்றுலாவை சிறப்பாக கொண்டு போட்டோம். அதை விட பெருமையாக சொல்லணுன்னா, ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு சமையல் மாஸ்டர் அவங்க டீம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கள வச்சே டூரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் எல்லாரோடைய ஒற்றுமை தான் இந்த சங்கம். அந்த ஃபேமிலி டூரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. இதுக்கு முழு காரணம் எங்கள் செயலாளர் பால்ராஜ் அவங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட சமையலை ஃபுல்லாக எடுத்து நடத்துறதுனால ஃபுல்லாகவே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பு பால்ராஜ் அண்ணன். மற்றபடி எங்கள் சொர்ணா எலக்ட்ரிக்கல் 2 நாளாக வந்து எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்து மிக சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுபோக எங்கள் பால்ராஜ் செயலாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தை. வணக்கம். அனைவரும் சிறந்த முறையில் இந்த டூரை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வருடம் இதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் சிறப்பாக இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர் செல்வம் அவர்கள் பேசுகிறேன். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் கிராமத்திலிருந்து புதியமுத்தூர் வியாபாரி நலசங்கத்திலிருந்து வந்திருக்கோம். இதோட ஒரு 20 ஆண்டு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கோம். ஃபேமிலி டூராகவே ஒரு 10 ஆண்டாக வந்துகிட்டு இருக்கோம். பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஃபேமிலியாக வரோம். ஃபேமிலியாக வரணுங்கிறது லேசு கிடையாது. இந்த ஃபேமிலியாக வந்து இந்த சங்கத்தை வழி நடத்துகிற நம்ம நலச்சங்கத்துக்கு எங்களுடைய நாங்கள் சங்கத்தின் சார்பாக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது என்னன்னா, 6 வேளை உணவு. இந்த 6 வேளை உணவு வச்சு எந்த சங்கம் நடத்திக்கிட வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய புதியமுத்தூர் வியாபாரி நலச்சங்கம் வந்து இந்த 6 வேளை உணவோட இந்த மைசூர் பிரயாணத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. இன்றையோட நாங்கள் மைசூர்லேருந்து தூத்துக்குடிக்கு நாங்கள் கிளம்ப இருக்கிறோம். இந்த பயணம் மீண்டும் மீண்டும் ஆண்டாண்டு தொடர வேண்டும். இதற்கு மிக நன்றி தெரிவித்து கொள்கிறேன். வந்திருக்கும் 350 பேருக்கும் நல்ல சாப்பாடு, நல்ல டூர், நல்ல பயணம், நல்ல முறையில் தலைவர்கள் எல்லாரும் செயல்படுத்தி கொடுத்தார்கள். அவர் எல்லோருக்கும் நன்றி. வியாபார நண்பர்களே, அனைவருக்கும் வியாபார நண்பர்கள், பொறுப்பாளர், நம்ம சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், மேல்மட்ட பொறுப்பாளர்கள், அது துணை பொறுப்பாளர் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு. அது போக டூர் வந்திருக்கிற வியாபாரிகள் குடும்பமாக வந்து நல்ல சிறப்பு கொடுத்தாங்க. அது போக எந்த ஆவலாதி இல்லாமல், சாப்பாடு குறை இல்லாமல், போக்குவரத்து குறை இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பாக இந்த சங்கம் இருந்துச்சு. இந்த சங்கம் மாதிரி புதியமுத்தூரில் எந்த சங்கமும் இதுவரைக்கும் நடத்துனதாக சரித்திரம் இல்லை. இந்த சங்கம் மேலும் மேலும் இந்த இதே ஒத்துழைப்பு மேலும் கூடும். இது நல்லா சிறப்பாக வருஷம் நடைபெறும் என்பதை அந்த சங்கத்தின் துணை செயலாளருங்கிற முறையில் அது வெற்றி பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வியாபாரி சங்க தலைவர் எங்கள் அப்பா துரைராஜன் நடத்திய சங்கத்தில் எல்லாரும் நல்லா இருந்து செஞ்சு நல்ல மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். மாரியம்மன் காவலால நல்லா இருக்கு ஊரு, அண்ணன் தம்பி போல தானே ஒன்னா இருக்கும் பாரு. நல்ல எண்ணங்களை விதையா விதைச்சாக்கா மேகம் இல்லாம மழை அடிக்கும்.